ஹலோ கைஸ், வெல்கம் கமெண்ட் பேக் வாய்ஸ் ஆஃப் எஸ் நம்ம சேனல். டுடே நம்ம என்ன பார்க்கணும், டேல்ஸ் ஆஃப் டிமாண்ட் கடைசி அதில் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும். இது ஒரு ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காத பட்சத்துக்கு போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு புரியும். புதுசாக நம்மளுக்கு சேனல் புதுசாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இப்போ போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ போன எபிசோடில் என்ன பண்ணுச்சுன்னா, அதாவது நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்து போயிருப்பான். சரி, நம்ம போய் நம்ம சண்டை போகிற நேரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அன்னைங்கிற சகோதரா வந்து சொல்லி அவன் வந்து சட்டை போடுற நேரம் வச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அதுலேருந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது. இப்போ அவன் நம்ம எல்லாம் தயாரிப்போம், நம்ம எல்லாரும் போய் அந்த இடத்துல ஃபைட் பண்ணுவோம், நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே இவ்வளோ நம்ம கூட்டிகிட்டு போனாலும் இவ்வளோ வச்சு நம்ம அங்கேருந்து சமாளிச்சிடலாம். அதாவது அந்த மர்மக்குளம், அதாவது இந்த மர்மக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டிராகன் குளத்தை மர்மக்குளம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிருக்காங்க. அந்த மர்மக்குளத்துக்கு எல்லாரும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த மர்மக்குளத்துக்கு போய் அவங்க அப்சர்வ் பண்ணுறான். அதுக்கப்புறம் நம்ம இடையில போய் அவங்களோட ஃபைட் பண்ணி நம்ம அந்த எனர்ஜிலாம் எடுத்துக்கிறோம், அந்த பக்கம் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருக்க. இவன் அப்படி சொல்லியிருக்கும்போது சரி ஓகே நம்ம பிளானில் அவள் விழுந்துருவாங்க, கவலைப்படாத, அவள் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, அந்த நீலியோட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெரிய ஆள் இல்லை, அவளை ஒரு தூசி மாறி ஈஸியாக அவளை நான் கொண்டுருவேன், ஏன்னா நான் முதல் வாரிசு அப்படின்னு சொல்லியிருக்கும்போது இப்படின்னு சொல்லியிருக்கும்போது இங்கே நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் கூட்டிட்டு போகிறான். நம்ம ஹீரோ நார்மல் அவனை பின் தொடர்ந்து நிறைய பேர் வந்திருக்கா, இது வெளியே லீக் ஆயிடுச்சு போல இருக்குது இந்த மர்மக்குளம் அப்படின்னு சொல்லுவேன். இது வெளியே லீக் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை, சரி பார்த்துக்கோ விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லியிருக்கேன். சரி இப்படி நம்ம ஹீரோ இந்த பக்கம் ஒரு பக்கம் சொல்லியிருக்கேன். எப்படி அங்கே நெக்ஸ்ட்டில் ஒரு ஃபைட்னு அந்த ட்ராகன் குளத்தை தான் காட்டிக்கிறேன். அந்த ட்ராகன் குளம் வந்து எப்படி அதாவது ரெட் ட்ராகன், அது நெருப்பு ட்ராகன், இது மாதிரி இந்த தண்டர் ட்ராகன், இது மாதிரி நிறைய ட்ராகன் அந்த இடத்துல இருக்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சரி இந்த நம்ம ஃபார்மேஷன் இது படி செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிக்கும்போது இவன் வந்து அப்போனா இது இல்லையா போய் அந்த ட்ராகன் குளத்தில் இருக்க பொக்கிஷத்தை இருக்க இல்லையா, இந்த இடத்துல வேறு என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு முட்டாள்தனமாக ஆகிட்டேனே, இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம இதாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்க. இங்கிட்ட நெக்ஸ்ட் இல்லை, அதாவது அந்த ட்ராகனை தான் அந்த ட்ராகன் வந்து பார்த்துருக்கு நம்ம ஹீரோட வந்துட்டான்னு எல்லாரையும் பார்த்துட்டு அந்த ட்ராகன் வந்து அது கண்ணு அப்படின்னா அட்டாக் ஆரம்பிக்கிறது. அப்படியே அடுத்த நெக்ஸ்ட் கிளிப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளிப்பில் அதான் நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ராகனோட நம்ம ஹீரோ வந்து ஒரு ட்ராகன் சோலை அப்சர்வ் பண்ணுவோம். அந்த ட்ராகன் சோலோட மெர்ஜ் ஆகி நம்ம ஹீரோ வந்து அந்த மக்கள் முன்னாடி அந்த ட்ராகன் அட்டாக் பண்ணி இங்கேருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ வந்து கேரக்டாக ஹீரோ வந்து லேண்ட் ஆகி நின்றுவான். நம்ம ஹீரோ இங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபார்மேஷன் போட்டுருக்கோம். அந்த ஃபார்மேஷன் வந்து லேசர் லைட் மாதிரி எல்லாத்தையும் ட்ராகனை அட்டாக் பண்ணியிருக்கோம். நம்ம நீலிக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவன் வந்து கிளம்பி போவான். இவன் வந்து அவனோட ட்ராகனோட மெர்ஜ் ஆகிட்டு இவன் வந்து போய் அந்த ஃபார்மேஷன் போட்டு அந்த நெருப்பு வேறு தடுத்துக்கிறப்பான். நீலி சீக்கிரம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவன் சொல்லிக்குவோம். நம்ம நீலி அவன் வந்து ஒரு இது ப்ரெஷர் மாதிரி அப்சர்வ் பண்ணியிருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸை அவரோட கிளானில் இருக்க சேர்ந்து அட்டாக் பண்ணி இவன் அட்டாக் பண்ணால் உன்னோட எதிரி நான் தான் அப்படின்னு இருக்கும்போது இங்கேருந்து அது நெக்ஸ்ட் அந்த ட்ராகனை இருக்கா திரும்பி அந்த ட்ராகன் வந்து நின்றுடுவோம். நீ ஒரு வழியாக தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவன் வந்து சொல்லியிருக்கான், அதாவது நம்ம ஊதா மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அவன் வந்து ஒரு வழியாக நீலியெல்லாம் தோற்றா நம்ம இதை இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோவா நம்ம ஹீரோ வந்து மின்னல் வேகத்தில் பறந்து வந்துருக்கான். மின்னல் வேகத்தில் பறந்து நம்ம ஹீரோ வந்து டேரெக்டாக வந்து எனக்கு உங்கள் உதவி தேவையில்லை, நான் இங்கேருந்து தப்பிச்சு போய்க்கிறேன், நீங்கள் இங்கேருந்து பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். எப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இங்கே மின்னல் வேகத்தில் பறந்து வந்துருக்கான். மின்னல் வேகத்தில் பறந்து வந்துருக்கேன். நம்ம ஹீரோ வந்து டேரெக்டாக வந்து நம்ம இவன் இருக்க இடத்துல வந்துட்டான் முதல் வயசுன்னு சொல்லியிருக்கேன். அவன் இருக்கிற இடத்துல வந்து என்னடா பண்ணிட்டு எங்களை எதுக்கு அதில் கோத்து விட்டா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நீடி என்னை விட்டு போயிடுறா, என்னை விட்டு தூரமாக போகிறா, என் பின்னாடி பின்தொடராதா அப்படின்னு உங்களை விட எனக்கு வேறு யாரும் இப்போதைக்கு தெரியலை, உங்களை பின்தொடர்ந்தே வர மாதிரி இருக்குது, எனக்கு வேறு எங்கே போகணுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம நீலின்னு சொல்லிக்கிறக்க. ஒரு பக்கம் இவன் இப்படி சொன்னோட என்னை ஏன்டா அப்படி போட்டு படுத்துறான், அவனை தடுத்து நிறுத்துங்க நீலி அப்படின்னு சொல்லும்போது அங்கிட்ட அதுலேருந்து நெக்ஸ்ட் கிளிப்பை காட்டிக்கிருக்காங்க. அதான் நெக்ஸ்ட் கிளிப்பை நம்ம ஹீரோ வந்து கட்டி போடுவான். நான் நினச்ச மாதிரி பிளான் படியே எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசு நினச்சிக்கிறேன். நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ராகன் அந்த நெருப்பு அந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணியிருக்கேன். அந்த நெருப்பு வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணியிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல நம்ம ஹீரோட சோல் வந்து ஆன்மா வந்து இறந்துருக்கோம். அங்கேருந்து நம்ம இங்கேயும் பார்த்துருக்கோம், ஒரு வேளை இங்கேருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது சரி அப்படின்னு நினச்சிருக்கும்போது அவனோட அந்த நெருப்பு வந்து இங்கேருந்து எல்லோரும் தப்பிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அந்த நெருப்பு வந்து இவனே வந்து அட்டாக் பண்ணிடுவான். இவனே அட்டாக் பண்ணி இவனும் இறந்து போயிடுவா. அப்படியே இந்த நம்ம ஹீரோட சோல் வந்து அப்படியே இறந்து போய் அப்படியே அங்கேருந்து ஒரு இடத்துக்கு வர்றோம். ஒரு ஏசியன் இது மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு வரும். அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து திரும்பி ஆன்மா சக்தி திரும்பி வந்துடும். ஒரு வழியாக ஒரு ஆத்மா வந்து இறந்து நம்ம திரும்பி உயிரோட வந்திருக்கோம். நம்ம 2வது முறை இருந்து 3வது முறை உயிரோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீலி உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ உன்னை இங்கேருந்து அவனை பார்த்துக்கிறேன்டா, நீ இந்த ஏசினை வர விட்டு வெளியே வா, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி என்னமோ சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோ எங்கிட்ட காட்டியிருக்கோம். நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோ சரி எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களோட கிளானுக்கு போங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ வந்து இங்கே கல்டிவேஷன் பண்ணுவாங்க, யார் என்ன எந்த அழகி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்குவோம். ஆமாம் உங்களுக்கு எதுவும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டான், இல்லை எதுவும் இல்லை, என்னோட திறமை வந்து நான் சோதிச்சு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே உனக்கு வந்து நான் அக்கு பஞ்சர் பண்ணுறேன், உன்னோட ட்ரெஸ்ஸை வந்து ஆடைகளை வந்து ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்லி
சரி ஓகே. இந்த அக்குபஞ்சர் வந்து கொஞ்சம் வலிக்கும் பார்த்துக்க. ஏன்னா ஒரு ரெட் டிராகனோட ரத்தம் எனக்குள்ள ஓடுது. எனக்கெல்லாம் வலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து ஒரு அக்குபஞ்சர் மாரி ஒரு சின்ன விஷயம் வச்சிருப்பான். அதிலேயே அவளோட பவர் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி, அது அப்படியே ரொம்ப இன்க்ரீஸ் ஆன மாரி இருக்கும். இவன் இத பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுருக்கான். இங்க நம்ம ஹீரோவா ஒவ்வொரு வழியா ஒவ்வொரு அக்குபஞ்சரா ஒவ்வொரு பாயிண்ட்டா நான் மெரிடியன் பார்த்து பாயிண்ட்ட எடுத்து நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொரு பண்ண அக்குபஞ்சர் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ இப்படி அக்குபஞ்சர் பண்ணியிருக்கான். சரி ஒரு வழியா எனக்குள்ள வேலை முடிஞ்சு போச்சு. நான் உனக்கு அக்குபஞ்சர் பண்ணிட்டேன். இனிமே உன்னோட கல்டிவேஷன் எப்படி இருக்குன்னு இம்ப்ரூவ் பண்ணி பாரு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோ சொன்னோம், சரி நான் இம்ப்ரூவ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதை வெளியே போகிறீங்கன்னா அப்படியே எனக்கு ரொம்ப உடம்பு சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கிட்ட வந்து முறைச்சிக்கிருக்கு. என்ன கிண்ணின்னு வந்து நம்மளை பார்த்து முறைச்சிக்கிருக்காள், என்னது இது? நான் ஒன்றும் பண்ணலையா அவளை? நான் வந்து ஒரு சின்ன சின்ன வேலை பெருசாக எதுவும் பண்ணல. சின்ன பெரிய காலத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த கிண்ணியன் வந்து முறைச்சி பார்த்து அப்படியே கிளம்புறேன். நான் ஒன்றும் அவர் ஒன்றும் சொல்லலையே, எதுக்கு இவர் கோவமாக இருக்காரா இல்லை வேறு எதுவும் இருக்காரா, எனக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன். இங்கிட்டு நான் அப்படியே நம்ம ட்ரான் பண்ணுறாங்க. அது வந்து கல்டிவேஷன் இம்ப்ரூவ் ஆகி பிரேக் த்ரூ ஆகுதா. பிரேக் த்ரூ நம்ம ஹீரோ வந்து உள்ள தந்துட்டு சாரி நான் தெரியாமல் வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரான் பண்ண சொல்லிட்டு வந்துடுவா. நம்ம ட்ரான் பண்ணி இங்கே வந்துட்டு, சரி ஓகே மாஸ்டர் எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கும்போது, நான் ஒன்று மாஸ்டர்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்னை சும்மாவே கூப்பிடலாம். இல்லை நீ எனக்கு எனக்கு என்னோட கல்டிவேஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்க, அதனால உன்னை நான் மாஸ்டர் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரான் பண்ண சொல்லியிருக்கேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி நான் திரும்பி இன்னொரு தடவை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக நம்ம ட்ரான் பண்ண அங்கேருந்து கிளம்பி போகும்போது அங்கேருந்து எதுக்காலேருந்து ஒருத்தவன் அதான் நம்ம ட்ரான் பண்ண நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறேன் இவன் தான். இவன் வந்து உனக்கு வெக்கமா இல்லையா, ஒருத்தவனுக்கு நிச்சயம் ஆகிருக்கு, நீ இன்னொருத்தவளோட சுற்றி திரியிறியா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் வெக்கம் இல்லை, நீ என்ன சொன்ன, நீ ஒன்றும் எனக்கு தகுதியானவன் இல்லை சரியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கும்போது, என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி அவனும் கொஞ்சம் காண்டாகி நின்றுக்கு இருக்க. இப்படி ரெண்டு பேருக்கும் வாக்கிய தவிர வாயிலே நடந்துக்கிருக்கு. இப்படி வாக்கிய தவிர வாயிலே நடந்துக்கிட்டு வாக்கிய தவிர இப்போ திடீர்னு ஃபைட் ரேஞ்சுக்கு மாதிரி போகிற மாதிரி போய்க்கிருக்கு. நம்ம ட்ராகன் பண்ணா நீ ஒன்றும் எனக்கு திறமையானவனா இல்லை, நீ ஒரு குப்பை, எனக்கு நீ மேட்ச் ஆனவனே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராகன் பண்ண வந்து சொல்லிக்கிருக்கு. நம்ம ட்ராகன் பண்ண அப்படி சொல்லிட்டு அவளோட பவர் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிருக்காங்க. இதை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் காண்டாகி நின்றுக்கு இருக்க. நம்ம ட்ராகன் பண்ண கடுப்பாயிட்டு அவளுக்கு ஒரே ஒரு விட்டு அந்த அவனை வந்து அந்த இடத்துல படுக்க வச்சுட்டு நம்ம ட்ராகன் பண்ண அங்கேருந்து கிளம்பி போகிறா. இந்த அங்கேருந்து கிளம்பி நம்ம ஹீரோ வந்து அந்த இதுக்குள்ள அந்த ஸ்க்ரோலுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து கல்டிவேஷன் பண்ணால் நம்ம இவன் கடைசி கல்டிவேஷன் பண்ணா. இவன் என்ன தூங்கிட்டே இருக்கான், இவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட பவர் இன்க்ரீஸ் பண்ணுறக்காட்டி நம்ம ஹீரோ வந்து அவனோட பவர் இன்க்ரீஸ் பண்ணுற கல்டிவேஷன் பண்ணிக்கிறோம். நம்ம ஹீரோ இப்படி ஒரு பக்கம் கல்டிவேஷன் பண்ணிக்கிறேன். நம்ம ஹீரோட இன்னொரு அதாவது சீவல்ட்டு கிடையாது. சீவல்ட்டுக்கு நம்ம ஹீரோட 3 அதாவது ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு கலராக இவ்வளோ கருப்பு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம கூப்பையான நம்ம கூப்பை ஏதோ அட்டாக் பண்ண போகும்போது பார்த்தா அங்கேருந்து ஒரு சில ட்ராகன்ஸ்லாம் இருக்குது. ஒரு சில ட்ராகன்ஸ்லாம் நம்ம கூப்பை வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். இப்படி என்ன இந்த குளத்தை நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி ஓகே நீங்கள் குளிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பைன்னு சொல்லியிருப்போம். சரி ஓகே இந்த இடத்துல நம்மளுக்கு 50 இல்லை 70 பேருக்கு தேவைப்படும், எங்கள்கிட்ட 70 பேர் இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே இதெல்லாம் நீலகிரி பற்றி பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இவன் சொல்லியிருப்பான் சாப்பிட்றாம. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது பிடிச்சிருந்து, ஏன்னா இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு எபிசோட் எப்படி இருக்குன்னு தெரியல. அடுத்து ஒரு நல்ல நீங்கள் சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.